அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஒரே நேரத்தில் கிடைக்கப் போகும் 2 வாய்ப்புகள், இல்லை 2 வரங்கள்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட 2 வரங்களை அள்ளி கொடுக்க போகும் 2 கிரக சேர்க்கை, அதுவும் உங்களுடைய மூல நட்சத்திரத்தோடு, அதாவது நட்சத்திர அதிபதி கேதுவோடு இணையப் போகும் ஒரு களத்திர யோக கர்மகாரகன் சொல்லலாம். அப்படிப்பட்ட 2 கிரக சேர்க்கையின் மூலமாக தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் எதற்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கப் போகுது, நடைபெற போகுது. இன்றைய வீடியோ அதை பற்றி பார்த்துருவோம். பற்றியோ ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள். மேலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற மாரி தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஆனால் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய நட்சத்திராதிபதியான கேது பகவான் சிம்ம ராசியில், அதுவும் 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம், அந்த ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். எப்பெல்லாம் தன்னுடைய நட்சத்திராதிபதி 9ஆம் வீடு 5ஆம் வீட்டில் போய் அமர்கிறார்களோ அன்றைய வருடம் அந்த காலகட்டத்தில் அந்த மனிதனுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கடவுளாலும் கிரகங்களாலும் கொடுக்கப்படும். ஏழையாக இருக்கிறவன் பணக்காரன் ஆகிறதுக்கும், கெட்டவனாக இருக்கிறவன் நல்லவனாக மாறுறதுக்கும், தனிமரமாக இருக்கிறவன் குடும்பஸ்தனாக ஆகிறதுக்கும் இந்த 5ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த 9ஆம் வீட்டில் கேதுவான் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் சுக்கிரவான் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு பயிற்சி அடைஞ்சு சிம்ம ராசியில் கேதுவோடு இணைய போகிறார். அப்படி இணைந்த சுக்கிரன் மற்றும் கேதுனுடைய சேர்க்கையினுடைய பலன்களால் தனுசு ராசி மூல நட்சத்திரம் பிறந்தவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் நடைபெறப்போது. நீங்கள் ரொம்ப இயக்கத்தோடு எதிர்பார்த்த 2 விஷயங்கள் நடைபெறப்போகுது. அதில் முதல் விஷயம் திருமண வாழ்க்கை. ஏன்னா களத்திரக்காரகன் அவரே கேதுவோடு இணைகிறார். திருமணம் வேண்டாம், இனிமேல் தனியாகவே இருந்துடலாம், ஏமாந்தது போதும், உறவுகளால் விரக்தி, இப்படி மன ரீதியான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் உங்கள் மனசுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையில் திருமண பந்தத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். திடீர் திருமண வாழ்க்கை ஒன்று நடந்துடும். திருமணம் நடக்குமா அப்படின்றவங்களுக்கு அந்த கனவு பலிக்கும். திருமண வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்தே ஆரம்பிக்கும். குணமும் மனமும் மாறி வருவார்கள். அதேபோல் விரும்பிய துணை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு குணத்தோட, ஒரு கேரக்டரோட ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2வது விஷயம், நிச்சயமாக அந்த வேலையிலையோ தொழிலையோ ஒரு பெர்மனெண்ட் நிரந்தரமான ஒரு பொசிஷன் எனக்கு இன்னும் கிடைக்கலங்க. நானும் ரொம்ப வருஷமாக கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிறேன், கிடைக்கலங்க. வெளிநாட்டு வேலைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், கிடைக்கலங்க. இப்படின்னு இந்த வேலை தொழிலின் முன்னேற்றத்திற்காக ஒரு பெரிய ஒரு கனவுன்னு சொல்லலாம். இந்த வேலை, இந்த தொழில் எனக்கு அமைஞ்சா போதும். அப்படிப்பட்ட உங்களோட லட்சியமாக, ஆசையாக, கனவாக இருக்கக்கூடிய அந்த அரசு வேலை வாய்ப்பு, வெளிநாடு வேலை வாய்ப்பு, அந்த பதவி வாய்ப்பு போன்றவை இந்த 2 கிரக சேர்க்கையால் கிடைக்க போகுது. இந்த 2 விதமான பலனை கொடுக்கின்ற இந்த 2 கிரக சேர்க்கை சில விஷயங்களை தீர்த்து கட்டவும் செய்யும். அதில் மிக முக்கியமாக இந்த அரசாங்க வழிகளில் கோர்ட்டு கேஸ் வழக்குகள், அரசாங்க தண்டனை, அரசாங்க ஃபைன் போன்றவை இருந்தால் அதை தீர்த்து கட்டும், அதுக்கு ஒரு முடிவு கொடுக்கும். தந்தை வழி உறவுகளோட பிரச்சனை இருந்தால் சரி கட்டும். தந்தையினுடைய உடல்நிலை சரியில்லைன்னா அதை சரி பண்ணும். குடும்பத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இருந்தால் அதை குறைக்கும். மேலும் அந்த சுக்கிரனும் கேதுவும் இணைந்து உங்களுடைய தனுசு ராசிக்கு 3ஆம் வீடான கும்பத்தை பார்க்கிறார். அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார். அப்போது இந்த ஒரு நேரத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இடம் மாறுதல் இல்லற வாழ்க்கையின் காரணமாக ஏற்படும். ஒரு பதவிக்காக, ஒரு வேலைக்காக இடம் மாறுதல் ஏற்படும். சரிங்களா? அப்போது குடும்பத்திற்காக இடம் மாறுதல், திருமண வாழ்க்கைக்காக. 2வது வேலை தொழிலாக கண்டிப்பாக இடமாற்றம் வரும். அப்போ இடம் மாற்றம், ஒன்று வீட்டை மாற்றலாம், இல்லை வேலையை மாற்றலாம். வாய்ப்புகள் இங்கே அதிகமான முறையில் உண்டு. சரிங்களா? சரி, இந்த இப்படி இருக்கக்கூடிய ஒரு கால நேரத்தில் கல்விக்கும், குறிப்பாக ஏதாவது ஒரு கலை தொடர்புனா அந்த ஆடல் பாடல் போன்ற விஷயங்கள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கூடிய, அதில் ஆர்வம் திறமைப்படுத்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக அதுக்குண்டான திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், மேடை கிடைக்கும்.
நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த ஒரு மேடை கிடைத்து கௌரவம், புகழ் பெறுவீர்கள். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, தலைமையில் இருந்த குடும்ப ரீதியான பிரச்சனை குறையுது. குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படுது. ஸோ குடும்ப ரீதியாக கவலைப்பட்டு கொண்ட கஷ்டங்கள் தீர்ந்து குடும்பத்தின் ரீதியாக சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்க போது இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் தெய்வ வழிபாடுகளில் மிக முக்கியமான முறையில் விநாயகருடைய வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்று விநாயகருக்கு பூக்களால் அர்ச்சனை செய்கின்ற பொழுது மாபெரும் நல்லது உங்களுக்கு நடக்கும். குறிப்பிட்ட தேன் அபிஷேகம் விநாயகருக்கு செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை அன்று. உங்களுடைய வாழ்க்கை சுபமாக அமைவதற்கு இந்த விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான